ஸோ ஒரு பிடிவாதம் தான். ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால்வ் ஆச்சு. அண்ட் வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டேன். அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டாரு. அப்போ போயிட்டு கேட்டேன், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார், நீங்கள் வரீங்களான்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் வந்து அவர் என்னன்னா ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் அந்த மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பேன். நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன். நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிச்சுப்போ பசங்களை யாராவது கூப்பிடுவேன், இங்கே வாங்கடா அப்படின்னு. அவருக்கு எதாவது ஆயிடுச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கிட்ட போவாங்க அவர். ஆனால் வலிக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்னோடனே சார் ஒரே 1 more போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே கொடுமை பார்த்தேன் அவர். ரொம்ப ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை, தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், அவரை எப்படியாவது கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ, அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாருன்னு சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்னுலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அதோட லாங்குவேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த டயலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தாரு. புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு. அண்ட் வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு, எப்படி வந்து அந்த இப்ப தங்களானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணும்ன்றதுல வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாதை பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அங்க ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் டயலாகில் அவருடைய சீக்வன்ஸ் அப்படின்னு வரப்ப வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமா அப்படி நிற்பாரு. அவரு ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடிச்சாரு அவரு. அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்துல பயங்கரமா பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் வந்து பார்வதி அண்ட் மாளவிகா 2 முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அண்ட் அரசாணியா நடிச்ச பிரீத்தி, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அண்ட் பார்வதியை வந்து நான் பூ படத்துல இருந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். பார்வதியை நம்ம நடிக்க கூப்பிடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்வதி நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வாண்டிங்கா அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அண்டு ஸ்பாட்ல வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்ட் வந்து பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களா, நான் ஏன் பேச மாட்டேன்றா, பார்க்க மாட்டேன். இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனா இருந்தா தான் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு நார்மலா இருந்தா நம்மளால எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். நிறைய வந்து 1 more டேக் போவோம், எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம். இவங்க மட்டும் இல்லாம வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா நடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர், வேற லெவல் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷாட்லயும் இருக்கணும். நம்ம வந்து திருப்பி திருப்பி 1 more போயிட்டே இருப்போம், அவங்கள நடிக்க வச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நார்மலான மனுஷனா இருந்தா பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயங்கரமா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். நான் அப்படி கிடையவே கிடையாது. என் படம்னா ரொம்ப ஜாலியா எடுப்பேன், சந்தோஷமா இருப்போம் நாங்க எங்க செட்ல. பட் ஆனா வந்து இவ்வளவு ஹர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால பேச முடியல. எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும்.